ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து ஜாக் கிராலியோட விக்கெட்டை வந்து பும்ரா எடுத்து கொடுத்தாரு. யாருமே எதிர்பார்க்கல. ஒரு அன்பிளேயபிள் பால் தான் சொல்லி ஆகணும் கண்டிப்பா. சோ அங்கேருந்து ஆரம்பிச்ச பும்ராவோட பவுலிங் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அதே மாதிரியே இருந்தது. அவருக்கு மட்டும் இந்த பிச்சில் வந்து பால் ஸ்விங் ஆகுது, டேர்ன் ஆகுது, எல்லா மூமெண்ட்டுமே இருக்கு. கம்பேர்ட் டு அதர் பவுலர்ஸ் என்ன காரணம் சார்? அவருடைய ஸ்கில்ஸ், அவருடைய வேரியேஷன், அவருடைய ஃபார்ம் எல்லாமே வந்து ஒரு லெவல், ஒரு ஸ்டெப் மச் ஹையர் தான் எனிபடி எல்ஸ். அதுதான் நம்ம ஆஸ்திரேலியா பிஜிடி டோர்னமெண்ட்லயும் அதான் பார்த்தோம், சீரீஸ்லயும் அதான் பார்த்தோம். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்பெல் ரொம்ப நல்லா போட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் விட்டுருங்க, அதானா கிருஷி அந்த அந்த நேரத்துல அவர் நல்லா போட்டிருந்தாங்கன்னா இன்னொரு விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்டார்ட் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டிருக்கும். அது இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல சரியா போடாம விட்டுட்டாரு. அண்ட் பிரசீத் கிருஷ்ணா வெரி டிசப்பாயிண்டிங். அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் இன் இங்கிலாந்துல வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய போலிங் பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் அதை விட இன்னும் மோசம் வந்து ஷர்துல் தாக்கூர். அவர் லேட்டா தான் கொண்டு வந்தாரு. அவர் வந்து இந்த பிச்சில் எஃபெக்டிவா இருக்காதுங்கிற ஒரு அவநம்பிக்கையோட தான் அவரை வந்து ரொம்ப நேரம் போலிங்ல கொண்டு வராம இருந்தாரு. கடைசியில 2 எண்ட்லயும் அவர் ட்ரை பண்ணாரு. ஒரு 2 ஓவர் ஒரு எண்ட்ல ட்ரை பண்ணாரு, இன்னொரு ஓவர்ல ஒரு ட்ரை பண்ணாரு. எதுலயுமே எந்த ஒரு பால் கூட எஃபெக்டிவா இல்ல. அவருக்கு பேஸும் வாங்கல, பேஸும் வரல, ஸ்விங்கும் வாங்கல. See, if you don't know, if you can't swing the ball, if you can't take wickets, at least you will have to control the run rate. At least டைட்டா போடணும். ஈஸி ரன்ஸ் கொடுக்க கூடாது. பவுண்டரிஸ் ஆர் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ற மாதிரி எல்லா பாலையும் they were able to play easily against ஷர்துல் தாக்கூர். அதே கேஸ் தான் இவருக்கும். பிரசீத் கிருஷ்ணாக்கும் லீக் பண்ணிருந்த ரன்னு. உங்களுக்கு வந்து முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல 3 ஓவர் 23 ரன் போட்டாரு. அதுக்கப்புறம் 10 ஓவர்ல 25 ரன் 22 ரன் தான் கொடுத்திருக்காரு. இவர் அன்லக்கி நாட் டு கெட் அ விக்கெட். ஒரு எல்பிடபிள்யூ ரிவ்யூ, அம்பையர்ஸ் ரிவ்யூல தப்பிச்சுது. இன்னொரு எல்பிடபிள்யூ கொடுத்து அப்கோர்ஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு ரிவ்யூல. பட் அதை தவிர வேற நிறைய ரூட் வந்த உடனே அவரை வந்து 4-5 தடவை பீட் பண்ணார் ஒரே ஓவர்ல. கண்டினியூஸா அவர் வந்து ஒரு லாங் ஸ்பெல் வேற போட்டாரு. அவர் தான் மேக்சிமம் ஒரே எண்ட்ல நல்ல 2 எண்ட்லயும் நல்ல பெரிய பெரிய ஸ்பெல்லா போட்டிருக்காரு. ஸோ சிராஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல விட்டு பாத்தீங்கன்னா நல்லா போட்டிருக்காரு. பட் மீதி அதர் பவுலர்ஸ் எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட் எக்ஸப்ட் பும்ரா. எதிர்பார்க்க முடியாது, பட் அட்லீஸ்ட் டைட்டா போடலாம். அக்கேஷனலி ஏதாவது ஒரு நல்ல பால் போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். அதை நாளைக்கு பண்ணாதான் இந்தியா வந்து ஓரளவுக்கு 400-425 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆக்க முடியும்.